குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம இந்த பதிவுல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் ஆண்டுகள் 60 வருஷத்துல 38வது வருஷமா இருக்கக்கூடியது அந்த குரோதி ஆண்டு. வரக்கூடிய ஆண்டு குரோதி ஆண்டு. குரோதி அப்படிங்கிற பெயரே ஒரு நெகட்டிவான ஒரு பேர் தான். அப்போ கடந்த சில வருஷங்களை போல இல்லாம இந்த வருஷம் கொஞ்சம் கெடுபலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கு. குரோதி அப்படின்னு சொன்னா பகைத்தன்மை, ஒரு விரோதத்தன்மை, நாட்டுல எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். நாடுகளுக்குள்ள சண்டைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த குரோதி ஆண்டுல 2 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு. முக்கியமா குரு பெயர்ச்சியும் ஆண்டு இறுதியில சனி பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. மகர கும்ப ராசிகள் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி. கடக ராசிக்காரர்களும் இதுல இருந்து பெருசா சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் இந்த குரோதி புத்தாண்டுல நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நம்ம இந்த பதிவுல இந்த குரோதி ஆண்டை பத்தியும் தமிழ் வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் முடியும் போது இருக்கக்கூடிய கிரகநிலையும் வச்சு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க போறோம். அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கொஞ்சம் தெளிவா புரியும். அதே போல நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். குரோதி ஆண்டு. குரோதி அப்படின்னு சொன்னாலே பகைமைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டுல மக்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளும் பகைமையும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாவே இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன கலவரங்களும் பிரச்சனைகளும் அதிகமா தலை தூக்கக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். வருஷம் கொடூரமான ஒரு வருஷமாவே இருக்கும். நிறைய இடத்துல கொலை கொள்ளை இது போன்ற நிகழ்வுகள்லாம் அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நிறைய இடத்துல திருட்டு நடக்கிறது, பேங்க்ல கொள்ளையடிக்கிறது, பொதுமக்கள் கிட்ட இருந்து வழிப்பறி கொள்ளை நடக்கிறது, இப்படிலாம் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டில் விவசாயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறைய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம தேவைக்கேற்ப ஒரு உற்பத்தி இருக்காது. விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சில நேரங்களில் அதிக மழையும், மழை தேவைப்படக்கூடிய நேரங்களில் மழை பெய்யாமல் போகக்கூடிய சூழலும் இருக்குது. இந்த ஆண்டில் பூகம்பம் அதிகமாக இருக்கும். மழை சில நேரங்களில் குறைச்சலாகவும் சில நேரங்களில் ரொம்ப அதிகமாகவும் மழை பொழிவுகள் இருக்குது. ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு இருக்கு. ஃபியூச்சருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரோ பிறக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே போல ஒரு ஃபேமஸ் லீடர் இந்த பொலிட்டிக்கல் சைடோ இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் சைடா இருக்கலாம், அவர் காலமாகக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதுபோல் நாட்டில் அங்கங்கே கொலை கொள்ளை அதிகமாக ஏற்பட்டாலும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சட்டங்களும் சட்ட திருத்தங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு இருக்கும். எஜுகேஷன் சிஸ்டமில் புதிய ரூல்ஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் இதிலெல்லாம் சில பாட திருத்தங்களோ ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர்மி, நேவி இந்த துறைகள்லையும் ஒரு சில சட்ட திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது. ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ்க்காகவும் சில திருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டு. சோஷியல், கல்ச்சரல் அண்ட் ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள்லையும் ஒரு சில சேஞ்சஸ் சட்ட ரீதியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நாடுகளுக்கு இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதே போல் நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய சில பீஸ் ரெசல்யூஷன் நடக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சண்டைக்கான ஒரு அஸ்திவாரமும் இருக்கும். ஒரு சில முக்கிய சண்டைகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த ஆண்டுல செவ்வாய் தான் ராஜாவா இருப்பாரு, சனி தான் இந்த ஆண்டுக்கு சேனாதிபதியா இருப்பாரு. அதனால இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னாலே 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று ரொம்ப ஸ்லோவாகவும் சில விஷயம் நடக்கும், வேகமாகவும் சில விஷயங்கள் நடக்கும். இது அந்த அடிப்படையில் தான் நாட்டில் சில பிரச்சனைகளும் இருக்கும். அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வும் இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அப்போது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டைம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள ஒரு ஆண்டுன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலையை பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி ஆண்டு தொடங்குறது. அதே போல் அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியோட இந்த குரோதி ஆண்டு முடியும் போது சுவாதி நட்சத்திரத்தோட முடிகிறது. அப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போதும் ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரம், முடியும் போது ராகுவோடைய சுவாதி நட்சத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தோம்னா ராகுவோடைய பிடிக்குள்ள இருக்கிற போல தான் தெரியுது. ராகு அப்படின்னு சொன்னாலே சூதாட்டம், கேம்பிளிங், தவறான முறைகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல், பிரச்சனைகள், விரோதத்தன்மை, அதர்மம் தலை தூக்கி இருக்கக்கூடிய சூழல், இப்படி பல விஷயங்கள் இந்த ஆண்டு நடக்கிறதுக்கான தர்ம சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலை பார்க்கும்போது கும்பத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையோடையே தான் ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே செவ்வாய் ராஜாவும் சனி மந்திரியாகவும் இருந்து இந்த ஆண்டுக்கு 2 பேருமே சேர்ந்து ஒரு முதல் நாளே
ஒன்றாவே இருக்காங்க. அது கும்பத்தில் சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்கார். அப்போ அடிக்கடி விபத்துக்கள், தீயால விபத்துக்கள், ஆக்சிடென்ட்ஸ், எர்த்குவேக், நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் அதிகமாகவே இந்த ஆண்டு இருக்கும். மீனத்தில் பார்க்கும்போது சுக்கிரன், ராகு, புதன் சேர்க்கை இந்த ஆண்டு துவங்கும் போது ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வெளிநாடு தொடர்பு உள்ள இல்லை வர்த்தகம்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்கு. புதன் நீச்சம் பங்கம் அடைகிறதால பிரச்சனைகளை தாண்டி ஒரு நன்மை ஏற்படக்கூடிய சூழலும் இந்த ஆண்டு இருக்க சான்ஸ் இருக்கு. மேஷத்துல சூரியன் உச்சம் பெற்று கூட குரு இந்த ஆண்டு தொடங்கும் போது மிதுன ராசியும் கன்னியில கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பா இந்த ஆண்டு துவங்கும் போது இருக்கு. அதே போல இந்த குரோதி ஆண்டு முடியும் போது 2025 மீனத்துல நல்ல கிரக சேர்க்கை. அங்க புதன், சுக்கிரன், சனி, ராகு. நாம எதிர்பார்த்த போல சனி பயிற்சி நடந்து சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கும் போயிடுறாரு. மேஷத்துல சூரியன், குரு பயிற்சியாகி ரிஷபத்திலையும், இந்த காலகட்டத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சும், கடகத்துல அவர் நீச்சம் அடைஞ்சு, கன்னியில கேதுவும், துலாம்ங்கிற இடத்துல சந்திரனும் அமையப்பெற்று இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த ஆண்டு இறுதியில இருக்கு. இப்போ மறுபடியும் பார்க்கும்போது இந்த ஆண்டு இறுதியில இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறதாலே ஒரு சில பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளும் ஏற்படக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் ராகுவோடைய பிடியில இந்த ஆண்டு இருந்துன்னு சொன்னா கூட ராகு குருவுடைய வீட்டில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறதால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவுக்கு போகாது. அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கிடைக்கும். எல்லா ப்ராப்ளம்ஸும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நாம நேர்மையாகவும் நல்ல வழியில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டில் பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்திக்க மாட்டோம். இப்போ இந்த குரோதி ஆண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல மறையிறதுனால குருவுடைய ஸ்தான பலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் துலா ராசிக்கு குரு மறையிறது ஓரளவுக்கு நல்லது. 3க்கும் 6க்கும் அதிபதி 8ல் மறையிறதால எதிர்பாராத சொத்து வரவும் அதிர்ஷ்டத்தின் மூலியமா பண வரவும்லாம் இந்த ஆண்டு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் இருந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை சுபத்துவப்படுத்துறாரு குரு. அதனாலேயே இவங்களுக்கு சுப விரயங்கள் இந்த ஆண்டு அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்கு. ஆலய திருப்பணிகளுக்கும் தர்ம காரியங்களுக்கெல்லாம் அதிக பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு யோகம் இந்த ஆண்டு இருக்கும். இந்த ராசியின் நாதனான சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகமான சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதே ஓரளவுக்கு நல்லது. அங்கே ஒரு மூல திரிகோணஸ்தானம் அடைகிறதாலே இந்த ஆண்டு ஃபுல்லாகவே இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோடைய பார்வையாலேயே 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் ரொம்ப சுபத்துவம் அடைகிறதால பேசி பிழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்கும். குறிப்பாக ஆசிரியர் தொழில் பண்ணுறவங்களும், வக்கீல், கம்யூனிகேஷனை பிரதானமாக வச்சு வேலை பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங், சேல்ஸ், இந்த தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். 4ஆம் இடத்துலையும் குருவோடைய பார்வை இருக்கிறதால எதிர்பாராத சொத்து வரவும் பங்கு சந்தையில் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். தாயார் வழி சொந்தங்களில் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். இப்போது இந்த ராசியில் வயதானவர்கள் அவங்களுடைய தாயார் இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மாணவர்களுக்கு வெளிநாடு பயணமும் நல்ல சிறப்பான படிப்பு யோகமும் இந்த ஆண்டு இருக்கும். நல்ல வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ் விஷயமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் கொஞ்சம் அதிக ஆர்வம் ஏற்படுறதும் அது மூலிமா நிறைய வாய்ப்புகளும் வரும். படிப்புக்காக வெளிநாடு போகிறது, அதுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல திருமண வாய்ப்புகள் வர்றதுக்கும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இந்த ஆண்டு இருக்கும். பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதேபோல் நாடக நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க, கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் அவங்களுடைய ட்ரூப்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு அங்கீகாரமும் வரவேற்பும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய இடத்துல ப்ரோக்ராம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல யோககரமான ஒரு ஆண்டாகவே இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதுவும் கிராஜுவேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, அரசாங்க சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கும். சில பேருக்கு அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கோ அங்கே வேலை பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இப்போ துலா ராசிக்கு குரோதி ஆண்டு நல்ல சிறப்பான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சித்திரை 3, 4 பாதங்கள், வாதி மற்றும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் துலா ராசி.
அதில் செவ்வாயோடைய சித்திரை 3-4 பாதங்களுக்கு இந்த ஆண்டில் நிறைய திருமண வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்குது. குடும்பம் அமையக்கூடிய யோகமும் பேச்சை மூலதனமாக வச்சு பிழைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாகவும் இந்த ஆண்டு இருக்கும். இப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா செவ்வாயே 2-7க்கு அதிபதியாக வரதால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகள் படிப்புக்காகவோ விளையாட்டுக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு அதிகம் கிடைக்கும். அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் எதிர்பாராத பணவரவு, குறிப்பாக கலைத்துறையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும். குருவுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும். ஏன்னா அவரே 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ கடன் தீரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பேங்க்கில் போய் லோன் கேட்டால் அவங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுபோல் வியாதிகளில் கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெடிசனோ நல்ல மருத்துவ ஆலோசனையோ கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். பிரச்சனைகளை ஈஸியாக எதிர்நோக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அப்போது இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.